வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். ஒரு செம ஹாட் நியூஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இப்போதைக்கு இதை தாண்டி வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம். நம்ம தளபதி விஜயும் காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தியும் சந்திச்சிருக்காங்க. முதல்ல யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் மற்றும் தேர்தல் உத்தி வகுப்பாளர், அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவரு சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க. அரசியல்ல டேட்டாவை வச்சு எப்படி வேணை பார்க்கணும்னு தெரிஞ்ச ஒரு ஜீனியஸ். இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ல, அதாவது பங்கு சந்தை, முதலீட்டு துறைன்னு பெரிய பெரிய இடங்கள்ல வேலை பார்த்தவர். இவரு பொருளாதாரத்துல, குறிப்பா டேட்டாவை அனலைஸ் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. 2014 இருந்து தான் இவரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் பக்கமே வர்றாரு. இவருடைய மெயின் வேலை என்னன்னா, தேர்தல் டேட்டாவை அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு அனலைஸ் பண்றது, மக்கள் மனசுல என்ன ஓடுதுன்னு சர்வே எடுத்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கட்சி தன்னோட உத்தியை எப்படி மாத்திக்கணும்னு சொல்றது. காங்கிரஸ் கட்சியோட என்ன தொடர்பு? இவருடைய முக்கிய தொடர்புனா அது காங்கிரஸ் கட்சி தான். இவரு காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான பதவி வகிக்கிறாரு. தேசிய டேட்டா அனலிட்டிக்ஸ் துறை தலைவர், சேர்மன் ஆஃப் தி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டிஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். பாத்தீங்களா, இவரு சும்மா இல்ல, காங்கிரஸ் கட்சியோட ஒட்டுமொத்த டேட்டா விவகாரத்துக்கும் இவர் தாங்க ஹெட். இவர் மூலமா தான் காங்கிரஸ் தன்னோட தேர்தல் பிரச்சாரங்களை சும்மா பேச்சுக்காக இல்லாம டேட்டா அடிப்படையில முடிவு செய்யுது. எந்த பகுதியில என்ன பேசினா ஒர்க் அவுட் ஆகும், எந்த கட்சியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு எல்லாமே இவர் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாரு. சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள டேட்டாவை வச்சு இயங்குற ஒரு முக்கிய மூளையே இவர் தான். ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி நட்பு எப்படி? இவங்க ரெண்டு பேரோட உறவுன்னு சொல்றதை விட ஒரு முக்கியமான பணி உறவுன்னு சொல்லலாம். ஆனா அது நட்பையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டேட்டா மீதான நம்பிக்கை. ராகுல் காந்திக்கு இவருடைய டேட்டா அனாலிசிஸ் மேல நம்பிக்கை அதிகம். பாரம்பரிய அரசியல் உத்திகளை தாண்டி சயின்டிபிக்கா டேட்டா வச்சு வேலை பார்க்கிற இந்த அப்ரோச்ச ராகுல் காந்தி ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு. கிட்ட இருந்து வேலை பார்க்கிறது. இவரு ராகுல் காந்திக்கு ரொம்பவே நெருக்கமான டீம்ல இருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட கொள்கை முடிவுகள், பிரச்சார திட்டங்கள்னு நிறைய விஷயங்கள்ல ராகுல் காந்திக்கு இவர் ஆலோசனை வழங்குறாரு. அதனால இவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ள ஒரு இன்சைடர் டீம் மாதிரி புதுமையா சிந்திக்கிற குழுவுல முக்கியமா இருக்காங்க. ராகுல் காந்தியோட ஐடியாலஜிக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியோட டேட்டா அப்ரோச்சுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. டிவிகே தலைவர் விஜயை சந்திச்சது ஏன்? இப்போதைக்கு இருக்கிற ஹாட் டாபிக்கே இதுதான். திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்தி டிவிகே தலைவர் விஜயை சந்திச்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சந்திப்பின் காரணம் உறுதியான தகவல். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு தான் ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்காங்க. அரசியல் விவகாரங்கள் பேசினதா உறுதியான தகவல் இல்ல. அரசியல் பார்வை இருந்தாலும் விஜய் கட்சி ஆரம்பிச்ச இந்த நேரத்துல ஒரு தேசிய கட்சியோட முக்கியமான ஒருத்தர், அதிலும் குறிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சந்திக்கிறாருன்னா இது சும்மா சாதாரணமா இருக்க வாய்ப்பே இல்ல. விஜயின் வளர்ச்சி. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா அவர் தேர்தல் உத்திகள், பூத் கமிட்டி வேலைகள், டேட்டா அனாலிசிஸ்ட் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கும். காங்கிரசின் நோக்கம் இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிரான கூட்டணியான இந்தியா அலையன்ஸ் வலுப்படுத்த காங்கிரஸ் முயற்சி செய்யுது. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஸ்டார் அரசியல் சக்தியா வர்றப்போ அவரை தங்கள் பக்கம் இழுக்கவோ அல்லது அவரோட ஒரு நல்லுறவை இப்பவே உருவாக்கவோ காங்கிரஸ் நினைக்கலாம். ஆக பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு டேட்டா அனலிஸ்ட் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற முறையில விஜய் கிட்ட கட்சிக்கு தேவையான டிப்ஸை கொடுத்து ஒரு நட்புறவை உருவாக்கிட்டு போயிருக்கலாம். பின்னாடி வர்ற போற தேர்தல்கள்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு இது ஒரு முதல் படியா கூட இருக்கலாம். ஏன்னா அரசியல்ல எதுவுமே சும்மா நடக்காதுல்ல. சோ ஃபைனலா என்ன? பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல கவனிக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல் ஆளு. இவருடைய ஒவ்வொரு மூவும் இனிமே வர்ற போற தேர்தல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்பலாம்ங்க. நம்ம சேனல்ல இவரை பத்தி வேற ஏதாச்சும் அப்டேட் வந்தா உடனே பார்த்துடலாம். ஸ்டே டியூன்ட்.